பிரவீன் சக்கரவர்த்தியவோ மாணிக் தாக்கூரையோ யாரோ மூன்றாம் மனிதர்கள் அப்படின்னு நீங்க புறந்தளிட முடியாது. அவங்க வந்து ராகுல் பிரிகேட்ல ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ராகுல் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர்கள் வந்து ரொம்ப பகிரங்கமாக கூட்டணி ஆட்சி வேணும்ன்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றது மூலமா அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இது கூட்டணிக்கான முற்றுப்புள்ளியா சர்ச்சைக்கான முற்றுப்புள்ளியாங்கிறது குழப்பம்தான். தங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு தாவேகாவால் அழைக்கப்படுற திமுக அவங்க கூட்டில் இருந்துகிட்டே காங்கிரஸ் இருந்துச்சுன்னா விஜய் அவர்களை தைரியமாக போய் பார்க்குறாங்க, வெளிப்படையாக போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து காங்கிரஸ் இஸ் இன் எ கிளியர் மூட் அப்படின்னு தெரியுது. அப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றது மூலமா அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதற்கு பிறகான ரியாக்ஷன்ஸ்லாம் வேற வர ஆரம்பிச்சிச்சு. அப்படிங்கிறனால இது கூட்டணிக்கான முற்றுப்புள்ளியா சர்ச்சைக்கான முற்றுப்புள்ளியாங்கிறது குழப்பம்தான். அப்போ திமுக சைடில் வந்து முன்னாடியே அவங்களோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்னு தெரியக்கூடிய பட்சத்தில் இதை இவ்வளோ நாள் வளர விட்டதுக்கான காரணம் என்ன? எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க? இதற்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் கலைஞர் மீது பெரிய மரியாதை கொண்டு கலைஞர் ஒன்று சொன்னால் மறுக்க மாட்டாங்க. பார்த்துக்கலாமியா அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து திரு தங்கபால் அவர்களோ திரு இளங்கோன் அவர்களோ திரு சிதம்பரம் அவர்களோ எல்லாருமே. இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து அப்படி கேட்டுக்க தயாராக இல்லை. அவர்கள் வந்து ஸ்டாலின் தலைமுறையாகவும் இல்லை, திரு உதயநிதிட்ட பேசுறவர்களாகவும் இல்லை. அப்போ வந்து அவங்க வந்து ரெண்டுக்கு நடுவில் வேற ஒரு தன்மையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து உதயநிதிட்டோ ஸ்டாலின் ரெண்டு பேர்ட்டுமே பேச மாட்டார். மாணிக் தாக்கூர் வந்து உதயநிதிட்ட பேச வேண்டிய வயசு, ஆனால் அவர்கிட்ட பேசல. திரு ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப்னால தான் அவங்க வந்து இது அத்தனையுமே அப்படியே அப்ரப்டா விட்டுட்டு திருமதி கனிமொழியை வந்து திரு ராகுல் காந்திட்ட பேச அனுப்புறாங்க. அப்போ வந்து கம்யூனிகேஷன் இங்கே சரி வரல அப்படின்னு திரு செல்வ பெருந்தகை கடும் முயற்சி எடுக்கிறார், எப்படியாவது ஒரு பேட்ச் பண்ணணும் இப்போ வரைக்கும். ஆனால் வந்து இது அப்ரப்டா தெரியுது. ஒரு கட்டத்தில் கோமாயிட்டு எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்ல முடியுமாங்க, எல்லாம் சொல்ல முடியுமா, நாங்க அப்படின்னா நாங்க இங்க கூட்டணி பேசுறோம், உங்கள்ட்ட பேசலாம்ங்கிற அளவுக்கு அவர் அது எல்லாம் போராடம் பூரா கேட்கறாங்க, நம்ம பதில் சொல்ல முடியலன்னு தவிக்கிறார். முன்னாடி இது வந்து அதிமுக பாஜக அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணியில் இருந்துச்சு அப்படின்னு நிலைமை போய் அது பூரா பேசிவாகி பியூட்டிஃபுல்லாகி அவங்க வந்து ஜெல்லாகி ஒரு தாய் பிள்ளைகள் அப்படின்னு சினிமா பாட்டுலாம் பாட போயிட்டாங்க. இவங்க வந்து இப்போ என்ன செய்யறது, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாலி உடையிற அப்படின்னு சொல்லி பாத்திரம் உடையிறன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. காங்கிரஸ் கட்சி திரு ராகுல் காந்தியுடைய பிரிகேட் வந்து விடுவதாக இல்லை. தமிழக முதலமைச்சர் சொன்ன பிறகு அவங்க கடகடன் அடுத்தடுத்து கிளம்புறாங்கன்னா வாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இருக்கு. ஸோ முந்தைய தலைமுறை வந்து வேறையா இருந்துச்சு. கலைஞர் சொன்னாரு எல்லாம் பேசாம சரிங்க விட்டுருவாங்க. சோனியா காந்தி வந்து கோபாலபுரம் வருவாங்க, மன்மோகன் சிங் கோபாலபுரம் வருவாரு, பிரணாப் முகர்ஜி கோபாலபுரம் வருவாரு. கோபாலபுரத்துக்கே போகாத ஒரே தலைவர் ராகுல் காந்தி. இன்னும் சொல்ல போனா அறிவாலயத்துக்கு போகாத ஒரே தலைவர். ஆனால் இவங்க காமராஜர் அரங்கத்துக்கும் சத்தியமூர்த்தி பவனுக்கும் போனவர் வந்து திரு ராகுல் காந்தி. அப்போ வந்து அவர் வந்து என்னுடைய கட்சியை தான் நான் வளர்க்கணும், இன்னொரு கட்சிக்கு நான் துணை போகணும்னு நினைக்கிறார். அண்டு 67 இழந்த ஒரு ஆட்சி, 98 மிஸ் பண்ண ஒரு 89 மிஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இப்போ நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் அவங்க புஷ் பண்றாங்க, இது வந்து ஒரு பேரத்துக்கான விஷயமா மட்டும் போதா இல்ல அவங்க உறுதியா இருக்காங்களான்னு we have to wait. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Hardapay, powered by Workaby, a unified platform for finance, accounts and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi, OTT, IPTV, pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், எவர் ஃப்ரெஷ் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ் இப்பொழுது தமிழகம் எங்கும்.